ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு ஃபோட்டோவும் பிடிச்ச ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதே போல் எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க மறக்காம இந்த வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும் அவனை மறக்காம என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி என்ன கான்டெக்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா நீங்கள் வீடியோ தான் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோ படுறது வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் பார்த்தா தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா இந்த ஆப் வேணும். இந்த ஒரு இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுறதுக்கான ஆப் டெலிகிராம் குரூப்பில், என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருங்க. வேணுங்க இந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தா இதில் இருக்கிற உங்களோட இந்த ஒரு கேர்ளோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது சிம்பிளாகவே பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் மொபைலில் நீங்கள் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலம் பார்த்தா ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கியூஆர் கொடுங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எடிட் பண்ணுறதுக்கான ஃபாண்ட்டும் பார்த்தோன்னா நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எடிட் பண்ணுறதுக்கான ஃபாண்ட்டு, கியூஆர் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க எடுத்துங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட்டு பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அது போய் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க், கியூஆர் கோடு, அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் லிங்க் முன்னே இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, அந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கில் நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்கில் எப்படி எடுக்குதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி பார்த்தா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணின்னு தெரியலன்னு கேட்குறீங்க. அலைமோஸ்ட்டில் எப்படி ஒரு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி அலைமோஸ்ட்டில் ஆப்பில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைமோஸ்ட்டில் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இம்போர்ட் பண்ணே பார்த்தோன்னா இவர் ஷோ ஆகும். இதில் பார்த்தா ஒரு கேர்ளோட இமேஜ் பார்த்தா கொடுத்துருக்கேன். நான் அது எக்ஸாம்பிளாக இந்த கேர்ளோட இமேஜ் ரிமூவ் கொடுத்துருக்கேன். இந்த கேர்ளோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணோம். அதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா உங்கள் மொபைலில் பிக்சர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எடிட்டிங் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த எடிட்டிங் ஃபோட்டோ அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தா ஒரு பிக்கை பார்த்தா இந்த ஒரு பிக் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பிக்கை பார்த்தா எடுத்தேன் அப்படின்னா கீழே எனக்கு ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ரிமூவ் பிஜின்றது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் இந்த இமேஜுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்தோடனே பார்த்தா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டவுன்லோட் பார்த்தா பண்ணிவிடுங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி அதே போல் ஒரே ஒரு பிக்கு மட்டும் உங்களுடைய ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ரூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி வேறு பக்கம் அந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தா அன்பேன்னு சொல்லிட்டு இருக்குது, அன்பா சொல்லிட்டு இருக்கு. ஜஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எடிட்டிவ் குரூப் கொடுத்து பார்த்தோன்னா நீங்கள் எடிட்டும் பார்த்தோன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? லிரிக்ஸ் ஆட் பண்ணுற லிரிக்ஸ் பார்த்தா இங்கேருந்து ஆட் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து ஃபோட்டோ பார்த்தா இருக்கும். ஃபோட்டோ பார்த்தா மேலே ஒரே ஒரு பிக்கை பார்த்தா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஒன்று இருக்கும், ஒரு 3 பிக்கு. ஓகேங்களா? 3 பிக்கு, மேபி 4 பிக், 5 பிக், 6 பிக், 6 இமேஜ். ஓகே, ஒரே ஒரு இமேஜ் 6 இடத்துல, அதாவது 7 இடத்துல பார்த்தா நீங்கள் அதாவது செட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது விற்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் அது விற்கிறது பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா 2.219 பார்த்தோன்னா அவங்க ஃபோட்டோ இருக்கும், அந்த சின்ன ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கலர் ஃபுல்லுக்காக கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்லுன்னு கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்து தான் வரும். நீங்கள் பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி எடுத்துகிட்டு சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு மேலே உங்களுக்கு ப்ளஸ்ன்னு அந்த ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்து அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்கா செட் ஆகிடும். செட் ஆகனே பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு கீழே உங்களுக்கு 3 ட்ரான்சாக்ஷன் உட்காம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்லாம் பண்ணாதீங்க, சென்டர் பாயிண்ட்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் கீழே ஃபோட்டோ வேணால் ஜூம் அவுட் டு ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் அவுட்னா ஜூம் அவுட் பண்ணால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பண்ணிங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த நடுவில் ஷேப்பில் வச்சுருங்க.
இதே போல் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலேயும் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலரில் கொடுக்குறீங்க உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. அதே போல் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட் எடுக்கும். அதே ஃபோட்டோவை லாஸ்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாங்கெலாம் பார்த்தாலே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் முடிச்சுட்டு பிறகு மேலே ஏற பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணி அதனால் வீடியோ 100 பிக்சர் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிஞ்சு அப்படின்னா உங்களுடைய இடையில எந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்கான நியூவான சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.